பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 18 verse 1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். I will love you, O Lord, my strength. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்த சூழ்நிலையில கூட இயேசு நம்மளை தெரிந்து கொண்டு, அவர் உங்களை தெரிந்து கொண்டு, அவர் உங்களை வழி நடத்தி, நீங்க பலனற்று போன அந்த நேரத்திலையும் அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்தார். நீங்க அவரிடத்துல நீங்க அன்பு கூற வேண்டும். வேதவசனம் அதான் சொல்கின்றது. அவர்தான் உங்களுக்கு பலனாக இருக்கின்றார். நீங்க அவருக்குள்ள மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று, அவரே நீங்க சார்ந்திருக்கணும், அவரே நீங்க நேசிக்கணும், அவருடைய பிரசன்னத்துல நீங்க காத்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நம்ம அநேக இடங்களுக்கு நம்ம செல்லுகிறோம், அநேக காரியங்களை செய்யணும்னு நினைத்து நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனா நமக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து, நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனை நம்ம மறந்து போகிறோம். இன்றைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. நான் இயேசுப்பாவை நேசிக்கிறேன், நான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், அவர்தான் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று நீங்க முடிவெடுத்து அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபித்து அவரை ஆராதித்து நீங்க அவரையே தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகர் உங்க மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களுக்கு பலனை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்களே பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்க தகப்பனே ஏசப்பா மகிமைப்படுங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்கு பலனாக இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவரிடத்துல நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.